ஸோ இப்போ ரீசெண்டாக ஆனர் ப்ளே ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க 20,000 ரூபாய்க்கு. இந்த ஃபோனை நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இது வாங்குறதுக்கு வர்த்தா, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ஃபோனை பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காது. ஆனர் இதோட ரொம்ப நல்லா இருக்கிற ஃபோன்ஸ், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற ஃபோன்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா செக்மெண்ட்டில் கூட ஃபுல் கிளாஸ் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனர் ப்ளே பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி நல்லா இல்லை. ஆனால் இதை வெறும் பார்க்குறத மட்டும் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸ்பெக்ஷீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பில்டை பற்றி ஒரு சில விஷயம். பில்டை ப்ராக்டிக்கல்னு சொல்லலாம். எட்ஜஸ் கர்வ்டாக இருக்கிறதுனால ஃபோன் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்ல பொசிஷனிங் கொடுத்துருக்காங்க. 7.5 மில்லிமீட்டர் திக்னஸ், 175 கிராம் வெயிட், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் அந்த டெக்ஸ்ட் பின்னாடி கொடுத்துருக்குறது, அந்த ஆண்டனா லைன்ஸ், இந்த பில்டுக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற மெட்டல் பேக் ஃபோன்ஸோட. பில்ட் நல்லா தானே இருக்குது, ஏன் அந்த பில்டை குறை சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா குறை சொல்லணும்னு இல்லை, பட் மற்றபடி இந்த ஃபோனில் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணல பில்ட் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என் கருத்து. ஏன்னா இந்த Nova 3i, Huaweiலேருந்து Honor 10 அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பில்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அந்த சின்ன சின்ன காம்ப்ரமைஸ்க்கு காரணம் என்னென்னா, இந்த ப்ரைஸுக்கு ஸ்பெக்ஸ்னு பார்க்கல ஹைசிலிகான் Kirin 970 சிப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப். இது நிறைய ஃபோன்ஸ், இது 65,000 ரூபா ஃபோனில் கூட இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன நீங்கள் இதில் ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். வீடியோ ரெண்டர் பண்ணுறதுலேருந்து, டே டு டே டாஸ்க்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து, கேமிங் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் GPU டர்போ வேறு கொடுக்குறாங்க. இப்போ இது என்ன ஸ்பிளிட் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பவர்ஃபுல்லான A73 கோர்ஸ், 4 பவர் எஃபிஷியண்டான A53 கோர்ஸ், இதை 10 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ண சிப். ஸோ ரொம்பவே பவர் எஃபிஷியண்டான சிப், நல்லா கூலாகவும் ரன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு Snapdragon 835க்கும் 845க்கும் நடுவில் ஸ்லாட் ஆகும். ஸோ பவர் எஃபிஷியன்சி பற்றி பேசிகிட்டு இருக்கையில் இங்கே ஒரு 3750 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் சிப்போடு வர ஃபோன்ஸ்லலாம் இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி ஜென்ரலாக நம்ம பார்க்குறதுல ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி நிறையவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்பும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப புஷ் பண்ணாமல் ரெகுலர் டே டு டே யூஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 2 நாள் இந்த பேட்டரி நின்றுச்சு. ஹெவியாக யூஸ் பண்ணல கூட கொஞ்சம் GPS, ஒரு 30 நிமிஷம் கேமிங், நிறைய வீடியோஸ், கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு நாள். அந்த மாதிரி நாளில் கூட நாள் முடியலை ஒரு 30% சார்ஜ் பாக்கி இருந்துச்சு. சார்ஜ் இல்லை, திருப்பி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துச்சுனாலும் Huawei அவங்களோட 18 வாட் குவிக் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பி சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கேமிங் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த கேமிங் வீடியோஸ் இதுக்கெலாம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சிப் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாததுக்கு டிஸ்பிளேயும் நல்லா இருக்கணும். இது ஒரு நல்ல குவாலிட்டி பேனல், 6.3 இன்ச் IPS LCD, 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ரெசல்யூஷன் Full HD+. இந்த டிஸ்பிளே ஷார்ப்பாக, வைப்ரண்ட்டாக இருக்குது. பிரைட்னஸ் லெவல்ஸும் அதிகமாக இருக்குது. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே நல்லா தான் தெரியுது. ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்களோ, என்னவாக இருந்துச்சுனாலும் இந்த டிஸ்பிளே அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணல டிஸ்பிளே மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆடியோ இந்த சிங்கிள் டவுன்லோட் ஸ்பீக்கர்லேருந்து வரப்போகுது. இந்த ஆடியோவும் ஓரளவுக்கு நல்லாவே லவுடாக இருக்குது, ரொம்ப கிளியராகவும் இருக்குது. ஸோ அப்படி அந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணலன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ எஸ், 65,000 ரூபா ஃபோன் Huawei இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அக்செப்டபிள்னு சொல்லலாம். ஸோ ஆடியோ பற்றி பேசிகிட்டு இருக்கல, செல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டிலையும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ திருப்பி என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வருவோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுக்கு காரணம் வெறும் இந்த டிஸ்பிளே, ஆடியோ இல்லை அந்த ஃப்ளாக்ஷிப் Kirin 970 சிப் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேரும் ஒரு காரணம் தான். இங்கே MUI 8.2 கொடுத்துருக்காங்க. இந்த MUI 8.2 Android 8.1 Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நிறைய ஃபோன்ஸில் இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கோம். ஸோ நான் ரொம்ப டீப்பாக போகிறதில்ல. ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஒரு சில நல்ல அடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தீம் என்ஜின், நேவிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், பில்ட் இன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், இந்த மாதிரிலாம். ஸோ இது எல்லாருக்கும் எடுத்தோன்னே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் நிறையவே ஸ்கின் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி கிடையாது. ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ டே டு டே டாஸ்க்ஸ், ஒரு ட்விட்டர், வாட்ஸ்அப், மெயில் அதெல்லாம் செக் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லை. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோமோ, இல்லை ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோமோ, இல்லைனா 2 ஆப்ஸ்க்கு மாற்றி ஜம்ப் பண்ணுறோமோ, என்ன பண்ணாலுமே எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. கேமராஸ்னு வரையில் AI பவர் டியூவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 16 மெகாபிக்சல் f2.2 சென்சர், செகண்டரி 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இந்த கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னிங் இருந்துச்சு, ஆனால் கவலைப்படுற அளவுக்கு இல்லை. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பலாம் நல்லா இல்லை. ஆனால் ஒரு AI மோட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த AI மோட் வச்சு எடுக்கையில் டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த செக்மெண்ட்டில் உள்ள பெஸ்ட் கேமராஸ்க்கு கம்பேரபிளாக இருந்துச்சு.
இந்த ஏஐ சில நேரம் நல்லா ஒர்க் பண்ணிச்சு, சில நேரம் மொக்கையாக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம்னா, நீங்கள் ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏஐயில் எடுத்த பிக்சர் வேணுமா இல்லை ரெகுலர் பிக்சர் வேணுமான்னு. ஸோ ஜென்ரலாக ஏஐ ஆனில் வச்சுட்டு நம்ம பிக்சர்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஏஐ பிக்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரெகுலர் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பொக்கேன்னு வரையில், அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உள்ள பிளரிங்னு வரையில் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்காக இங்கே A2ஓட சைட் பை சைட் காட்டுறேன். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். இது காரணம் என்னென்னா, அந்த லென்ஸ் கொஞ்சம் நேரோவாக இருக்கும். f2.2 அப்பர்ச்சர் லென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரோ லென்ஸ் இருக்கிறதுனால லோ லைட்டில் அது ரொம்பவே பாதிக்குது. நிறைய நாய்ஸ் இருக்குது இமேஜஸில். சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஹார்ட்வேர் அந்தளவுக்கு நல்லா இல்லாததுனால லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது இந்த ஃபோனுக்கு. அன்யூசபிள்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இதோட பெட்டரான கேமராஸ் இருக்குது. போர்ட்ரேட் மோட்னு வரையில் Honor Play ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஹெச் டிடெக்ஷன் நல்லா அக்யூரேட்டாக இருந்துச்சு. இது ரியர் கேமரா, செல்ஃபி கேமராஸ் ரெண்டுத்துலையுமே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வச்சு எடுத்த பிக்சர்ஸ், ரெகுலர் பிக்சர்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய டீட்டெயில், ஷார்ப்பாக, கலர்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. வீடியோன்னு வரையில் இந்த ஃபோனால் 4K 30 FPS வீடியோ எடுக்க முடியும். டீட்டெயில், கலர்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் OIS சப்போர்ட், EIS சப்போர்ட் ரெண்டுமே இல்லாததுனால ஃபுட்டேஜ் ரொம்பவே ஷேக்கியாக இருந்துச்சு. ஸோ இந்த கேமராவோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தா, பாசிட்டிவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில், போர்ட்ரேட்ஸ், செல்ஃபீஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ், அப்புறம் லோ லைட். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஒரு ஃபுல் இன்டெப்த் கம்பேரிசன் பண்ணியிருந்தோம் கேமராஸ்க்கு, Honor Playக்கும் Mi A2க்கும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பேரிட்டிவாக அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் எனிவே, அடுத்து நம்ம ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். Honor Play இப்போ 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட. ஒரு 2GB எக்ஸ்ட்ரா ரேமுக்கு 4,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக 24,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 6GB வேரியன்ட் நான் வாங்க மாட்டேன். ஆனால் இது எவ்வளோ நல்ல வேல்யூனா, 464 24க்கு லான்ச் பண்ணியிருந்தாலும் இது கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இப்போ கடைசி ஒரு சில வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த 20,000 ருபீஸ் செக்மெண்ட்டில் பெருசாக எந்த ஃபோனும் லான்ச் ஆகலை. OnePlusம் Xiaomiயும் அவங்களோட ஃப்ளாக்ஷிப்ஸை 30க்கு மேலே ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிற சாம்சங் ஃபோன்ஸும் மோட்டோ ஃபோன்ஸும் தான். ஸோ இப்போ ஃபைனலாக Honor Play இந்த செக்மெண்ட்டுக்கு வந்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ டெஃபினட்டாக 20,000 ரூபாய்க்கு இது வர்த்து தான். இதில் நெகட்டிவ்ஸ் இருக்கா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. கேமராஸ் ஓரளவுக்கு தான் இருக்குது. பில்ட் பெருசாக எதுவும் இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் அந்த பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்குது. உள்ள ஒரு ஃப்ளாக்ஷிப் Kirin 970 சிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஸ்பிளேயும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த 20,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே வருது. ஸோ ஓவரால் இந்த Honor Playக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். தம்ஸ் அப் பற்றி பேசல, கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனா ஓட் டவுன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.